ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். உலகம் ஃபுல்லாவே தினமும் ஏகப்பட்ட திருட்டு சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அதுல பல திருட்டு சம்பவங்கள் நம்மள அதிர்ச்சியில உறைஞ்சு போக வச்சாலும் சில திருட்டு சம்பவங்கள் காமெடியிலே முடிஞ்சிருக்கு. அதெல்லாம் கேமரால பதிவாகலனா நம்பி இருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த பாகிஸ்தான் திருட்டு சம்பவத்துல இருந்து கனடா இந்தியர் வரை நடந்த மோசமான திருட்டு சம்பவங்களை தான் பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்காகவே ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கனடா மிஷிஷுவாங்கிற இடத்துல இந்தியர் ஒருத்தருடைய ஜுவல்லரி ஷாப் நடந்த சம்பவம் தான் இது. ஜெயிலிருந்து தப்பிச்ச 4 கிரிமினல்ஸ் பல்தேவ் மஞ்சனுடைய ஜுவல்லரி ஷாப்பை கார் மூலியமா கேட்டை இடிச்சு உடைக்க முயற்சி பண்ணியிருந்தாங்க. டோர் உடைச்ச கொஞ்ச நேரத்துல உள்ள நுழைஞ்ச திருடங்க துப்பாக்கியால அவருடைய ஒய்ஃபை மிரட்டியும் ஹேமர்னால கிளாஸை உடைச்சும் நகையை திருட ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்த பல்தேவ் திருடங்க கையில துப்பாக்கியே இருந்தாலும் அதை பார்த்து பயப்படாம அவர்கிட்ட அந்த வாளை கொண்டு வந்து அந்த திருடங்களை ஓட விட்டிருந்தாரு. அதே மாதிரியே இந்த ஜுவல்லரி ஷாப்லயும் பட்ட பகல்ல கண்ணாடி உடைச்சு திருடங்க உள்ள நுழைய முயற்சி பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்த உடனே கடையில உள்ளவங்க ஆளுக்கு ஒரு வாளோட வந்து திருடங்களை விரட்டி அடிச்சிருந்தாங்க. இவங்களை நோக்கி துப்பாக்கியை காட்டினாலும் பயப்படாம திருடங்களை விரட்டி அடிச்சது உண்மையிலே பாராட்டத்தக்கதுதான். நம்ம கொஞ்சம் அசந்தாலும் அந்த கேப்பை யூஸ் பண்ணி எப்படி அசால்ட்டா திருடுறாங்கன்னு பாருங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட் உள்ள இவர் பணத்தை எண்ணி அவர் கைக்கு பின்னாடி வச்சுட்டு பக்கத்துல இருந்தவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாரு. இது அங்கிருந்த ஒருத்தன் உடனே நோட் பண்ணி கையில இருந்த பணத்தை பிடுங்கிட்டு ஓடிடுறான். அவரும் பின்னாடியே துரத்தி ஓடினாலும் திருடனை பிடிக்க முடியல. இந்த மாதிரி பொது இடங்கள்ல பணத்தை வச்சிருக்கும் போது நம்ம தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். பிரேசிலுடைய ஒரு ரெஸ்டாரண்ட்ல 3 திருடங்க எப்படி கோமாளித்தனமா ஒரு எல்இடி டிவியை திருட முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னு பாருங்க. காரோட அந்த முதல் திருடன் டைரக்டா அந்த கண்ணாடி உடைச்சு உள்ள நுழைஞ்சிடறான். உள்ள நுழைஞ்ச உடனே அங்கிருந்த பெரிய சைஸ் எல்இடி டிவியை தனியால இழுத்து களத்தை ட்ரை பண்ணும்போது அவனால முடியல. கொஞ்ச நேரத்துல அவனுக்கு உதவி பண்ண வந்த 2வது திருடனுக்கு என்ன நடந்ததுன்னு பாருங்க. வந்த வேகத்திலேயே பக்கத்துல இருந்த கண்ணாடியில் அடிச்சு விழுந்துடுறான். 3ஆவதா வந்தவன் காருடைய பேக் சைடு ஓபன் பண்ணி டிவியை கொண்டு போக ரெடி ஆகிட்டு இருந்தான். ஆனா உள்ள டிவி இன்னும் கலத்தவே இல்லைங்கிறது தெரியல. இத பார்த்து பொங்கி எழுந்த 3வது திருடன் உள்ள நுழையும் போது கடைசியா போனா டிவியோட தானே போகணும்னு 2 பேரும் சேர்ந்து இழுத்த இழுல டிவியோட ஸ்கிரீன் உடஞ்சிடுது. இனி அந்த டிவியை திருடுனா என்ன திருடனா என்னன்னு அங்கிருந்து பட்ட அடியோட கிளம்பிடுறாங்க. இந்த திருட்டு சம்பவம் பார்க்கவே வேடிக்கையா தான் இருக்குல்ல. அடுத்த நிகழ்வை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ குயிக்கா வீடியோக்குள்ள போயிடலாம். ரொம்ப நேரமா செக்யூரிட்டி இல்லாத ஏடிஎம் நோட்டமிட்ட 2 பேர் ஏடிஎம்ல பணம் எடுக்க தெரியாத நபர் யாராச்சும் சிக்குவாங்களான்னு காத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரியே இந்த 2 பேருக்கு பணம் எடுக்க தெரியல. அதை பயன்படுத்தி உதவி பண்ற மாதிரி எப்படி ஒரு தில்லாலங்கடி வேலையை பண்ணிருந்தாங்கன்னு பாருங்க. அவன் அந்த மிஷின்ல பணம் வரலங்கிறத சொல்லாம அக்கவுண்ட்ல பேலன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுவோம்னு சொல்லி ஏடிஎம்மோட பின் நம்பரை தெரிஞ்சுக்கிறான். அடுத்த கொஞ்ச நேரத்துல அவன் கையில இந்த பேப்பர் ஸ்லிப்பை வேணுனே கீழே போட்டு அதை எடுக்க சொல்லி அவரை தசை திருப்பின அடுத்த செகண்டே அந்த ஏடிஎம் கார்டை மாத்திடுறான்.
பின் நம்பர் தெரிஞ்ச ஏடிஎம் கார்டுக்கு பதிலா டம்மி ஏடிஎம் கார்டை மாத்தி கொடுத்துறான். அவரும் அது தெரியாம வாங்கிக்கிறாரு. அவ்வளவுதான். அடுத்த கொஞ்ச நேரத்துல ஆள் அங்கிருந்து எஸ்கேப். வேற ஏடிஎம்ல போட்டு ஈஸியா பணத்தை எடுத்திருப்பான். இந்த மாதிரி மோசடியிலிருந்து தப்பிக்க நம்ம ஏடிஎம் பின் நம்பர் யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறது ரொம்பவே முக்கியம். பாகிஸ்தான் ராவல்பிண்டியுடைய ரோட் சைடு நடந்த ஷாக்கிங்கான சம்பவம் தான் இது. ஹெல்மெட் போட்டபடி பைக்ல வந்த 3 திருடங்க துப்பாக்கி முனையில இவரை மிரட்டி திருடி இருந்தாங்க. கார்ல இருந்து இறங்கி வந்த இவர் ஹெல்மெட்டோட பைக்ல வந்தவங்க யாருன்னு பார்க்கும்போது திடீர்னு அவரை துப்பாக்கி முனையில மிரட்டி காரை ஓபன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட கார் உள்ள ஒரு லேடியும் இருந்திருக்காங்க. வேற வழியே இல்லாம காரை ஓபன் பண்ணதும் உள்ள பணத்துல இருந்து லேடியோட நகை வர எல்லாத்தையும் திருடுறாங்க. அந்த பக்கம் வந்தவங்க என்ன நடக்குதுன்னு கேட்டதும் அவங்களை எப்படி விரட்டி இருந்தாங்கன்னு பாருங்க. எந்த ஒரு பயமும் இல்லாம பட்டப்பகல்லே திருடுற இந்த சம்பவம் பார்க்கவே அதிர்ச்சியா தான் இருக்குல்ல. உதய்பூருடைய ரோட் சைடு நடந்த ஆக்ஷன் பிளாக் தான் இது. அந்த ஏரியால செயின் ஸ்நாச்சர்ஸ் நடமாட்டத்தை நோட்டமிட்ட போலீஸ் அந்த இடத்தையே சுத்தி வளைச்சிருந்தாங்க. அது தெரியாம பைக்ல வந்த இந்த 2 பேர் ரோட் சைடு நின்று இருந்த லேடியுடைய செயினை பிடுங்க முயற்சி பண்ணியிருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல படத்துல நடக்கிற மாதிரி போலீஸ் பாஞ்சு வந்து திருடங்களை அந்த இடத்துல பிடிச்சிடுறாங்க. போலீஸோட இந்த செயலுக்கு ஒரு கிரேட் சல்யூட். மேக்ஸ் ஹர்ஷங்கிற யூடியூபருக்கு நடந்த சம்பவம் தான் இது. வழக்கம் போல vlogging பண்ணும்போது தன்னோட கார் பார்க்கிங்க்கு பே பண்றதுக்காக கார்ல இருந்து இறங்கி இருக்காரு. அந்த நேரத்துல திருடன் ஒருத்தன் காரை ஓபன் பண்ணி உள்ள இருந்து மொபைலை திருடிட்டு ஓட ஆரம்பிச்சிருக்கான். இவரும் விடாம துரத்தி அவனை பிடிக்க முயற்சி பண்ணாரு. கடைசியா திருடன் தப்பிக்க ஒரு கண்டெய்னர் மேல இருந்து ஜம்ப் பண்ணும்போது கண்டெய்னர் அடிச்சு கீழே விழுந்துடுறான். அன்கான்சியஸா இருந்த திருடனை ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி இருந்தாரு. 2 திருடங்க ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்புக்குள்ள இருந்து 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை திருடிட்டு பேக் சைடு வழியா வெளியே வரும்போது எப்படி பொறியில சிக்கின எலி மாதிரி மாட்டிக்கிட்டாங்கன்னு பாருங்க. உங்களுக்கான இந்த வார டாஸ்க், இந்த நகை கடையில நகை வாங்குற மாதிரி ஒரு திருட்டு சம்பவம் நடந்திருந்தது. அது என்னன்னு கண்டுபிடிங்க பாப்போம். உங்களுடைய ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. யார் சரியா சொல்றீங்கன்னு பாப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ இருந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.